தளபதியுடைய 68வது மூவிலேருந்து டைட்டில் அப்டேட் தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். டிசம்பர் 31 இந்த மூவியோட டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக தான் இந்த டைட்டில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவிக்குன்னு ஒரு 2 டைட்டில் இப்போ அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு. பாஸ் அப்படின்னா புழல் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் கன்ஃபார்ம் டைட்டில் எல்லாமே டிசம்பர் 31க்கு மேலே தான் கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு சில அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தளபதியுடைய 68வது மூவியோடைய டைட்டிலுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நிறைய ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது கஞ்சா கருப்பு அவர்களும் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். கண்டிப்பாக டிசம்பருடைய எண்டு அப்படின்னா ஜனவரியுடைய எண்டுக்குள்ளே தளபதியுடைய 68வது மூவியோட டைட்டில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவருடைய 69வது மூவியோடைய அப்டேட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியை ஜிகர் தண்டாவுடைய முதல் பாகம் 2வது பாகத்தை ரொம்ப பெருசாக டைரக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டை ஏற்படுத்தி இருந்த கார்த்திக் சுப்புராஜுடைய டைரக்ஷனில் இந்த மூவி தயாராக போகிற மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ், சூப்பர் ஸ்டார் தனுஷ், எஸ்ஜே சூர்யா, ராகவா லாரன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ தளபதி கூடவும் ஒரு பெரிய காம்போவாக அமைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. பார்க்கலாம் தளபதியுடைய 69வது மூவியை யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் தான். கொரோடலா சிவாவுடைய டைரக்ஷனில் தேவரா அப்படின்னு ஜூனியர் என்டார் ஆக்டிங் பண்ணுற ஒரு மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடல் வாழ் மக்களை இம்பார்ட்டனாக வச்சு இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்டேட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. என்டிஆரோட ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி RRR மூவி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த மூவி. கண்டிப்பாக அதை டாமினேட் பண்ணுற அளவுக்கு இந்த தேவரா மூவி இருக்கும் அப்படின்ற போல தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்களே. ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போன 2024 எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு மிஸ்டர் பச்சன் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தயாராக போகுது. இந்த மூவியோட பூஜை எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணி அந்த மூவியோட போஸ்டர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. பாக்கியஸ்ரீ அவர்கள் இந்த மூவியில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹரிசங்கருடைய டைரக்ஷனில் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி தான் இந்த மூவியை தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இந்த மூவி தயாராக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருந்த ஒரு மூவியும் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. கண்டிப்பாக இந்த மூவியும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறேன்னு. 2024 செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அசோக் செல்வனுடைய ஆக்டிங்கில் சபாநாயகன் மூவி டிசம்பர் 22 தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. CS கார்த்திகனுடைய டைரக்ஷனில் U/A சர்டிஃபிகேட்டோடு தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அசோக் செல்வனோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே இப்போ ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்து தான் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் சபாநாயகன் மூவியும் டிசம்பர் 22 ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை தேட்டரில் கொடுத்து ஓடுன்னு நினைக்கிறேன்னு. பார்க்கலாம் இந்த மூவியும் அசோக் செல்வனுக்கு எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு. நிவின் பாலி, சூரி, அஞ்சலி எல்லாமே ஆக்டிங் பண்ணுற 7 கடல் 7 மலை மூவியோடைய வேர்ல்டு வைட் ரிலீஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே. பிக் ஸ்க்ரீன் காம்படிஷன் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மூவியும் ஒரு வகையான கொள்ளை இம்பார்ட்டனாக வச்சு மேக் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. சூரி, அஞ்சலின்னு தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு பேண்டியா வயசில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2024 ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே நேரடியாக இந்த மூவி தயாராகிறதுனால கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன்னு. அருள்நிதியோட ஆக்டிங்கில் டிமாண்டி காலண்டிய 2வது பக்கம் தான் நெக்ஸ்ட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான சஸ்பென்ஸ் மட்டும் இல்லாமல் த்ரில்லரும் இந்த மூவியில் இருக்குன்னு நினைக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் அருள்நிதி அவர்கள் தான் சஸ்பென்ஸாகவே இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே இந்த மூவிக்கு பக்காவாக அமைஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்டை விட 2வது பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுக்குன்னு நினைக்கிறேன். இதுவரையும் போஸ்டர் மட்டும் இல்லாமல் டீசர், ட்ரெய்லர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்களே. அருள்நிதி அவர்களும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தை தான் தேர்ந்தெடுத்து ஆக்டிங் பண்ணுவார். இந்த டிமாண்டிக்கானுடைய 2வது பக்கமும் அந்தளவுக்கு தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு. ராஜேந்திர சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் யாரும் வல்லவரே அப்படின்ற மூவி ஒரு டிசம்பர் 29க்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சமுத்திரகனி, யோகி பாபு தான் இந்த மூவியில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்களே. ஏதோ கருத்து சொல்கிற மாதிரி இந்த மூவி அமைக்கும்னு நினைக்கிறேன். சமுத்திரகனுடைய டைரக்ஷனில் வர மூவிஸ் எல்லாமே எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மூவி இருக்கும்னு நினைக்கிறேன்னு. ஏன்னா இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. பார்க்கலாம் இந்த மூவி சமுத்திரகனி, யோகி பாபுடைய ஆக்டிங்கில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது அப்படின்னு. ரன்வீர் கபூருடைய ஆக்டிங்கில் அனிமல் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திருச்சு. என்னுடைய 2வது பக்கத்துடைய அப்டேட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இது கன்ஃபார்மானு தெரியல. ஆனால் இந்த மூவியோடைய 2வது பக்கத்தில் மாளவிகா மோகனன் அவர்கள் தான் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஏதோ ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுவாங்க போல். ஆனால் இந்த மூவிக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிடச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்த ஸ்பீடில் 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸே இந்த மூவி கொடுத்துருச்சுன்னு சொல்லணும். லியோ மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸை கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் இந்த மூவி தகர்த்து தெரிஞ்சிச்சு அப்படின்றது தான் உண்மையை. என்னுடைய 2வது பக்கத்துக்கும் அதே அளவுக்கு தான் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு. JB மணிகண்டனுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ராஜேஸ்வர் காளிசாமியோடைய டைரக்ஷனில் இப்போ ஒரு மூவி தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அந்த மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகியிருக்கு. சான்வி மேகன் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயின் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. குரு சோமசுந்தரம் அவர்களும் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணுறாரு. கோயம்புத்தூரை மெயினாக வச்சு தான் இந்த மூவி தயாராக போகிற மாதிரி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. வைசக் தான் இந்த மூவிக்கு இசையமைக்க போகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மணிகண்டனுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை நியூவான ஒரு டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. நியூவான ஒரு ஜேர்னராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. கோயம்புத்தூரை மையமாக வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் இந்த மூவியில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.